ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் கதை கேட்க போகலாமா? சுபலதாவில் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 57. உதயாவை மனையில் அமர வைத்து நலங்கு சுற்றி வளையல் போட்டார்கள் சுமங்கலி பெண்கள். கடைசியா சிவாவை கூப்பிட நீயும் வாடா என்று அபியையும் கூப்பிட்டான். பூபதி, மாறன், பிரகாஷ் மூவரும் சேர்ந்து உதயாவிற்கு பிறந்த வீட்டு சீர் செய்தார்கள். நான் எதுக்கு என்று அபி தயங்க, அண்ணா வா என்று லேகா அபியை கைப்பிடித்து இழுத்து வந்து நலங்கு வைத்தாள். அபி அழகான தங்க பிரேஸ்லெட் கொடுத்தான். லேகா நாத்தனார் செய்ய வேண்டிய சீரை செய்தார். மோகன் சிவா கிட்ட நன்றாக பேசினான். லேகாவும் சிவா கிட்ட நேரடியா பேசலை என்றாலும் ஜாடை மாடையா பேசுவாள். சிவா மனைவிக்கு தங்க வளையல் போட்டான். பிறந்த வீட்டில் போட்ட வைர வளையலை விட கணவன் அவனே பார்த்து தேர்ந்தெடுத்த அந்த வளையல் அவளுக்கு பெரும் நிறைவை கொடுத்தது. பிரியா, அகல்யா குடும்பத்தார், சிவாவின் தாய்வழி உறவுகள் அனைவரும் வந்தார்கள். விழா இனிதாக முடிய முறைப்படி பெண்ணை அம்மா வீட்டிற்கு கூட்டி போக வேண்டும் என்று கலா சொல்ல உதயா வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாள். ஏற்கனவே உதயா எப்படி குழந்தை பெற்றுக்க போறா? ரொம்ப மென்மையானவள், வலி தாங்குவாளா என்று கவலைப்பட்ட சிவா மனைவியை அதட்டி, உன் அம்மா அப்பா கூட போ, நான் 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவேன் என்று உறுதி கூறிய பிறகே கிளம்பினாள். சிவாவுக்கு தான் அந்த வீட்டில் இருக்கக்கூட பிடிக்கலை. ஓட்டு வீட்டிற்கே வந்து விட்டான். வந்தவன் கண்டது மாலை போட்டு தீபம் ஏற்றி இருந்த தாயின் படத்தை தான். ரவிதான் இதுவரை யாருக்கும் தெரியாமல் அலுவலகத்தில் அவருடைய ஓய்வு எடுக்கும் அறையில் வைத்து பார்த்த மனைவியின் புகைப்படத்தை இன்று பூஜித்து வணங்குகிறார். நான் வந்துட்டேன், நீங்க போங்க என்று சிவா சொல்லலை. அப்பா என்று கூப்பிட்டு பேசலை என்றாலும் பொதுவாக பேசினான். அதுவே ரவிக்கு பெரும் சந்தோஷம்தான். அன்றுதான் அகல்யாவிற்கு கல்யாணம். ரவியும் தாத்தாவும் உதயாவும் சேர்ந்துதான் திருமணத்திற்கான நகை சீர் எல்லாம் வாங்கினார்கள். உதயா தன் பங்கு பணத்தை கொடுத்து விட்டாள். சிவா வெறும் 10,000 ரூபாய் மொய் எழுதினான். படித்த கலெக்டர் ஆஃபீஸில் அதிகாரியா இருக்கும் தன் கணவனை கண்டு அகல்யாவுக்கு பெருமை. பிரியா ஓரக்கண்ணால் அபியை சைட்டடித்து கொண்டு இருந்தாள். சற்று நேரத்தில் அவனை காணோம், எங்கே போனான் என்று தேட மாடிப்படியின் வளைவிற்குள் ஒரு கை அவளை பிடித்து இழுக்க பிரியா பதறி போனாள். ஏய் பிரியா, கூல், நான் தான், ஏன் பயப்படுற என்ற பின் தான் அவன் நிம்மதியானாள். ஏன் அத்தா இப்படி பிடிச்சு இழுத்தீங்க? யாராவது பார்த்தா என்ன ஆகிறது என்று அவள் புரிய, ஏய் படபட பட்டாசு, நான் ஏண்டி மற்றவங்களை பார்த்து பயப்படணும்? இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு கல்யாணம், அப்புறம் நான் யாரை கேட்கணும் என்றான். ஹலோ, இன்னும் கல்யாணம் ஆகலை என்றால் நக்கலாக. அப்படியா, விடக்கூடாதே, இன்னைக்கே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாமா என்று அவன் குறும்பாக கேட்க, போச்சு, உதயா அக்காவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது அடி பின்னிருவாங்க என்றாள். ஓ, உன்னோட பாடிகார்டு உதயாதானா என்றான். அவள் பதில் சொல்வதற்குள் அவளை இடையோடு பிடிச்சு இழுத்து இறுக்கி அணைத்தவன். அவள் நெற்றி, கண்கள், மூக்கு, கன்னங்கள் என்று முத்த ஊர்வலம் நடத்தியவன். அவள் காதில் தன் உதடுகளை பொருத்தி, என்னால் இனியும் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி என்றவன் அவள் இதழ்களை தன் பெரிய இதழ்களால் கவ்வி இழுத்து வலிமையான அழுத்தமான தன் முதல் இதழ் முத்தத்தை தொடர்ந்தான். பெண்ணவள் மூச்சு காற்றுக்கு தவிக்கவும் தான் விட்டான். அதற்குள் யாரோ வரும் சத்தம் கேட்க அபி நழுவி சென்றான். பிரியாதான் மந்திரித்து விட்ட மாதிரி கிறங்கி கிறுகிறுத்து போனாள். அவள் டாக்டருக்கு படிப்பவள் தான், படிப்பது வேறு அனுபவம் வேறுதானே. பரமகுருவும் கல்யாணியும் அவருடைய அண்ணன் தம்பி குடும்பங்கள் பங்காளி வீட்டார் மட்டும் இருக்கும்போது தாத்தாவும் ரவிச்சந்திரனும் பிரியாவை அபிச்சந்திரனுக்கு பேசி முடித்து விட்டோம். உதயாவின் டெலிவரிக்கு பிறகு திருமண தேதி குறிப்போம், அனைவரும் வந்து மணமக்களை வாழ்த்தணும் என்று சொல்ல அத்தனை பேருக்கும் வாயடைத்து போனார்கள். அகல்யாவை பற்றி சொல்லவே வேண்டாம். அவளை கண்ட அவள் அம்மா, இதோ பாருடி, அவங்க தான் உனக்கு நகை தொகை கொடுத்து சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த நன்றியை மறக்கக்கூடாது. பிரியாவுக்கு அவள் அப்பா 200 பவுன் நகையும் வைரமுமா போட போகிறாரு. நம்ம கிட்ட என்ன இருக்குது? பேராசைப்படக்கூடாதுடி. உனக்கு இந்த மாப்பிள்ளை கிடைச்சதே பெரிய வரம். அந்த வரம் அவங்களால தான் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை மறந்துடாத என்றார். அந்த நேரம் அவள் கணவன் வந்து கைப்பிடிக்க, இவன்தான் எனக்கானவன், எனக்கு இவரே போதும்,
அவங்க பணம் காசுக்கு ஆசைப்படக்கூடாது என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். என்னதான் பரமகுரு பணக்காரர் என்றாலும் பரம்பரை பணக்காரரான திருச்சந்திரன் தாத்தா வீட்டில் சம்பந்தம் பேசுவது என்பது பெரும் கொடுப்பினையாகத்தான் உறவினர்கள் பார்த்தார்கள். அபி தன்னவளை கண்களால் களவாடி இதழ்களால் உறவாடி இருவரும் வேறு உலகில் சஞ்சரித்தார்கள். சிவா வாரம் 2 நாட்கள் சென்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போனான். மனைவியை விட்டு இருக்க அவனால் முடியவே இல்லை. அவனை விட உதயா தான் தவித்து போனாள். அபியும் வாரம் 1 நாள் சென்னை சென்று பிரியாவோடு கைகோர்த்து பீச்சு, மாலு, ரெஸ்டாரண்ட் என்று சுற்றினான். லேக்கா இருவரையும் கிண்டல் அடித்தாள். பாவி அண்ணா, தங்கச்சின்னு ஒருத்தி இத்தனை வருஷமா சென்னையில் இருக்கே, எட்டி கூட பார்த்தது இல்லையே, இப்போ என்னடானா வாரந்தவராம ஐயா சென்னைக்கு வர்றீங்க போல என்று கிண்டல் அடித்தாள். அபியோ மோகனிடம், அத்தான் உங்கள் பொண்டாட்டியை கொஞ்சம் கவனிங்க, அவ பார்வை எங்களை சுத்துது என்றான் குறும்பாக. அடுத்த 15 நாட்களில் உதயாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. அப்படியே அவள் அப்பத்தா சித்ராவை போலவே இருக்க ரவி கலங்கி போனார். பேத்தியை கீழே விடலை. அப்பா அபி சிவா, என் சித்ரா என்கிட்ட வந்துட்டாடா, என்னை மன்னிச்சிட்டாடா என்று குழந்தையை கையில் ஏந்தியபடி குழந்தையின் கால்களில் தலை வைத்தவர், என்னை மன்னிச்சிரு சித்து, என்னை மன்னிச்சிரு என்று கதறினார். சிவாதான் ரொம்ப தவித்து போனான். மகள் யார் மாதிரி என்றெல்லாம் அவனுக்கு தெரியலை. ஆனால் அப்பாவின் தவிப்பும் அழுகையும் ஏதோ செய்தது. இப்போதுதான் அவன் மனம் அவரை அப்பா என்று ஏற்றிக்கொண்டது. குழந்தை பிறந்தபின் 3 மாதங்கள் தாத்தா, சிவா, ரவி மூவரும் மாறி மாறி உதயாவின் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். அபியும் பிரியாவும் வேறு வந்து குழந்தையை பார்த்துவிட்டு சென்றார்கள். குழந்தைக்கு 5வது மாதம் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து 5 கிடாய் வெட்டி பெரிய கொட்டகை போட்டு சமையல் நடந்தது. குழந்தையை தாய்மாமன் பூபதி மடியில் வைத்து மொட்டை போட்டு காது குத்தினார்கள். உதயாவின் தாய் வழி தகப்பன் வழியில் அண்ணன் தம்பிகள் இருந்த போதும் தன் பிள்ளைகளுக்கு தாய்மாமன்கள் பூபதி, மாறன், பிரகாஷ் மூவரும் தான் என்றாள். அண்ணா, நீங்கள் 2 பேரும் எங்கள் அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு தாய்மாமனா முறை செய்யுங்க என்றாள். என்ன உதயா, 3 போதுமா இன்னும் என்று அபி இழுக்க, போதும் போதும் என்றாள் சிரிப்புடன். சிவாதான் வெட்கத்தில் நெளிந்தான். வாய மூடுடி கழுத, பேச்ச பாரு என்று சத்தமில்லாமல் திட்ட, உதயா அவனை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரிக்க, ஐயோ விடுடி, பிள்ளைக்கு 2 வயசு ஆகணுமுடி என்றவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். அபி பிரியா திருமணம் கோலாகலமாக நடந்தது. எந்த திருமண மண்டபத்தில் அபியின் திருமணம் நடக்காமல் நின்று போனதோ அதே மண்டபத்தில் தான் நடந்தது. தாத்தாவுக்கும் ரவிக்கும் நிம்மதியாக இருந்தது. உதயாவும் சிவாவும் ஓடி ஓடி வேலை செய்தார்கள். வீட்டின் ஒரே பெண் உதயா. பங்காளி வீட்டு பெண்களும் அம்மாவும் சொன்ன சடங்குகளை முறைப்படி மணமக்களுக்கு செய்தார்கள். உதயகலா மகள் வீட்டிற்கு முதலாக வந்தபோதே பெரியம்மாவை போய் பார்க்கணும் என்று கிளம்ப தாத்தாவும் ரவியும் தடுத்து விட்டார்கள். உதயா மேல் கொலை வெறியில் இருக்காங்க. வாய்க்கு வந்ததை பேசி கர்ப்பிணி பெண்ணுக்கு சாபம் கொடுப்பாங்க. நல்லவங்க சாபம்தான் பலிக்கும். ஆனாலும் எதுக்கு வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அபியின் திருமணத்திற்கு வரமாட்டோம், தேவிகாவும் வசந்தியும் வராத திருமணத்திற்கு நாங்களும் வரமாட்டோம் என்று அவர்களுடைய உறவுகள் போர்க்கொடி தூக்க, அபி நீங்கள் யாரும் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டான். திருமணம் முடிந்து முதலில் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிற்கு போக அங்கே அகல்யாதான் ஆரத்தி எடுத்தாள். அபி ஒரு கை செயின் கொடுக்க அவள் வாயெல்லாம் பல்லானது. மணமக்களுக்கு பால் பழம் கொடுத்து சடங்குகள் செய்தவர்கள் அடுத்து மாப்பிள்ளை வீட்டிற்கு வர அங்கே நாத்தனார் லேக்கா தான் ஆரத்தி எடுக்க, பிரியா வீட்டார் தங்க நெக்லஸ் கொடுக்க, உதயாவின் அப்பா, எங்க மாப்பிள்ளைக்கும் நீ தான் ஒரே தங்கச்சி, அன்னைக்கு உனக்கு கொடுக்க முடியல, இப்ப தர்றோம் என்று சொல்லி வைர ஆரம் கொடுத்தார். அடடா, அக்கா தங்கச்சியா பிறந்தாலும் இப்படி சிவா அபிக்கு அக்கா தங்கச்சியா பிறக்கணும், அடித்தது பிரைஸ் என்று உறவு பெண்கள் கேலி செய்ய லேக்கா பெருமையாக வாங்கி கொண்டாள்தான். ஆனால் வாங்கும் முன் சிவாவை பார்த்து வாங்கிக்கவா என்று கண் பார்வையில் லேக்கா கேட்க அவன் தலை அசைக்க, என் பொண்டாட்டி புத்திசாலி, பொழைச்சுக்குவா என்று மோகன் மெச்சிக்கொண்டான். திருமணத்திற்கு வரலை என்றாலும் வீட்டிற்கு வந்த மணமக்களை பார்த்தபடி தான் நின்றார்கள் தேவிகாவும் வசந்தியும். அவர்கள் கண்கள் பிரியா போட்டிருந்த நகைகளைத்தான் கணக்கெடுத்தது. பரவாயில்ல அத்தை, பொண்ணுக்கு வைர நகைலாம் போட்டிருக்காங்க.
தங்கம் ஒரு 200 பவுன் இருக்கும்ல என்று வசந்தி கேட்க, இருக்கும் என்றார் தேவிகா அசிரத்தையாக. பின்னே அவர் இல்லாமல் அவர் வீட்டு கல்யாணம் ஏக தடபுடலாக நடந்துவிட்டதே என்ற ஆதங்கம், கோபம் எல்லாம் இருந்தாலும் வெளியே காட்ட முடியாதே. காட்டினால் பேரன் அபி சும்மா விடமாட்டான். முன்பே எச்சரித்து விட்டான். என் மனைவி மாமனார் மாமியார் மேல் தேவையில்லாமல் கோபத்தை காட்டினா அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டி இருக்கும் என்று மிரட்டியதால் தான் இருவருமே வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். பிரியா அபியின் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு அமர்ந்தார்கள். தேவிகா வசந்தி அறைக்கு போய்விட்டார்கள். இன்று அழகு பொம்மையாக வந்த மனைவியிடம், நீ படிக்கிறதால இப்போ நாம் குழந்தை பெற்றுக்க வேண்டாம் என்று அபி சொல்ல, போங்கத்தான், இது என்ன சூரிய வம்ச டயலாக்கா? நீங்கள் சரத்குமாரும் இல்லை, நான் தேவயானியும் இல்லை. நான் ஒரு மகப்பேறு மருத்துவ மாணவி. முதல் குழந்தையை தடுக்கக்கூடாது. இயல்பாக குழந்தை உண்டானா பெற்றுக்கலாம், அம்மா பார்த்துக்குவாங்க என்றாள். இல்லை, உதயா ரொம்ப சிரமப்படுறா. பெரும்பாலும் பூபதியும் சிவாவும் தான் வளர்க்குறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உதயா அழுது மற்றவங்களை கலவரப்படுத்துகிறா. கலா அத்தை வந்த பிறகுதான் ஓரளவு பரவாயில்லை. நீ படிக்கிறதால கஷ்டமாக இருக்குமே என்றான். இல்லை, இப்போ 4வது வருஷம். குழந்தை பிறக்கும்போது 5 வருஷம் வந்துடும். நான் சமாளிச்சிருவேன் என்றாள். அப்போ எனக்கு வசதிதான் என்றவன் தன்னவளை சேர்த்து இழுத்து கொண்டு மெத்தையில் சரிந்தான். உதயகலா அழும் பேத்தியை வைத்து கொண்டு முழிக்க கீழிருந்து ரவி மாடிக்கு வந்து விட்டார். பேத்தியை வாங்கி, செல்லக்குட்டி, சித்துமா, சித்து பேபி என்று கொஞ்சம் அந்த அழுகையிலும் தாத்தாவை கண்டுகொண்ட அந்த சின்ன வாண்டு ரவியின் சுண்டு விரலை பிடித்து கொண்டு சிரிக்க, மாடி பால்கனி கதவை திறந்து கொண்டு வந்த சிவா மகளை வாங்கி கொண்டு பால்கனி வழியாக வெளியே உள்ள மாடிப்படி வழியாக இறங்கி ஓட்டு வீட்டிற்குள் போனவன் பப்பரப்பான்னு படுத்து கிடந்த மனைவியை எழுப்பி பால் குடிக்க வச்சு மகளை தோளில் போட்டு தட்டி கொடுத்து விட்டு திரும்ப மாடி ஏறி வந்தவன் மகளை மாமியாரிடம் கொடுத்து விட்டு கீழே போய்விட்டான். வழக்கமாக நடப்பதுதான் இது. குழந்தையோடு உதயா வந்த பிறகு சிவா இரவு படுக்க தன் வீட்டிற்கே போய்விடுவான். அத்தான், நீங்கள் போகக்கூடாது என்று உதயா மறுக்க சரி என்று படுத்தவனால் இயல்பாக அந்த அறையில் தூங்க முடியலை. உதயா கர்ப்பமாக இருந்தபோது அவளை பார்த்து கொள்ள அரை தூக்கமாக தூங்கினான். இப்போ அப்படி முடியலை. உதயா கணவனின் மனநிலையை புரிந்து கொண்டவள், மாமா, உங்கள் பேத்தியை பார்த்துக்க நீங்கள் இங்கே வந்துருங்க என்று சொல்ல ரவி சந்தோஷமாக இந்த வீட்டிற்கே வந்துவிட்டார். உதயா கணவனோடு பழையபடி திண்ணைக்கே போய்விட்டாள். இப்போது யாரும் பார்ப்பார்கள் என்ற பயம் இல்லை. சிவா திண்ணையில் நிம்மதியாக படுக்க அவன் அருகில் படுத்து கொண்ட உதயா அவன் மேல் காலை தூக்கி போட்டுக்கொண்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கதைகள் பேச, ஏண்டி எருமை, இந்த நேரம் அத்தாங்கிட்ட பேசுகிற விஷயமா இது என்று சிவா சீண்ட, வேற என்ன பேசுறது என்று உதயா கேட்க அவள் காதுக்குள் இதழ் பொருத்தி அவள் என்ன பேசணும் என்று அவன் சொல்லிக் கொடுக்க, அவ்வா அவ்வா என்று வாயில் அடித்து கொண்டவ உதயா, அத்தான் இதென்ன பேச்சு, சீச்சி என்று முகம் சிவந்து காது மடல் சிவந்து குறுகுறுக்க அவளை இழுத்து தனக்கு கீழே கொண்டு வந்தவன் அந்த கட்டாந்தரையில் அவளிடம் காதல் பாடம் எடுக்க அவளோ இத்தனை மாதங்களில் அவன் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் மறந்தவள் திரும்ப அவனிடம் ஒட்டி கொண்டு கற்றுக்கொண்டாள்.